ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு லெசன் எடுக்க போகிறேன். அந்த லெசன் பேர் என்னன்னா சம் நேச்சுரல் ஃபினோமினான். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சிலபஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இன்ட்ரடக்ஷன் டு லைட்னிங், செகண்ட் ஹெட்டிங் வந்து சார்ஜிங் பை ரப்பிங், தேர்ட் ஹெட்டிங் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, ஃபோர்த் ஹெட்டிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ், எப்படி வந்து சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அடுத்தது வந்து லைட்னிங் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிற ஸ்டோரி, அடுத்தது வந்து லைட்னிங் கிட்ட இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் டு லைட்னிங், நமக்கு முன்னாடி நிறைய டிசாஸ்டர்ஸ் தெரியும். எக்ஸாம்பிள் ஹரிகெயின், ஃப்ளட், அந்த மாதிரி லைட்னிங்கும் ஒரு பயங்கரமான டிசாஸ்டர். இதனால பயங்கரமான ப்ராப்பர்ட்டி லாஸ் நடக்கும். ஆனால் எப்படி இந்த லைட்னிங் காஸ் ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம ஃப்ளெக் பாயிண்ட்லாம் ஒரு சின்ன ஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் போல்ஸ்லையும் சின்ன சின்ன ஸ்பார்க்கெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த லைட்னிங்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் தான். என்ன, இது ஒரு ஹியூஜ் லெவலில் நடக்கும். என்ன, ஏன்ஷியன் பீப்புளெலாம் என்ன நினச்சாங்க தெரியுமா? காடோட ஆங்கர்னால தான் இந்த லைட்னிங் கிரியேட் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இது ஒன்றும் உண்மை கிடையாது. இதோட ரீசன் என்னங்கிறத நம்ம ஒன்றும் டெப்த்தாக போகும்போது பார்க்கலாம். நம்மளுக்கு க்ரீக் பீப்புளை பற்றி தெரியும். இவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான பீப்புள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆம்பருங்கிற ஒரு ரெசினை வந்து ஜெம் ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஃபர்ரோட ரப் பண்ணும் போது அதுலேருந்து ஒரு சார்ஜ் மாதிரி கிரியேட் ஆகிக்குச்சு. அதை வச்சு ஸ்மால் லைட் வெயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சது. 1752ல பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு கைட் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற ஒன்று செஞ்சார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இவர் என்ன ப்ரூவ் பண்ணாருன்னு கேட்டோம்னா, இந்த லைட்னிங்கும் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஆம்பருக்கும் அந்த லைட் ஆப்ஜெக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணது ஒரே ஃபினோமினானுங்கிறத ப்ரூவ் பண்ணார். என்ன, இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது என்னன்னா 2000 இயர்ஸ் எடுத்துச்சு இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம அடுத்த டாபிக் வந்து சார்ஜிங் பை ரப்பிங்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சார்ஜிங் பை ரப்பிங்க்கும் லைட்னிங்க்கும் என்ன சம்மந்தம்? அது வந்து நம்மளுக்கு டவுட் வரும். சார்ஜிங் பை ரப்பிங்க்கும் அதுக்கப்புறம் அந்த லைட்னிங்க்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம இனிமேல் போகிற இதில் பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும்ல, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மாசுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் திங். அதே மாதிரி தான் சார்ஜஸ்ங்கிற ஒரு பொருளும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஃபண்டமெண்டல் திங். இந்த சார்ஜஸ் எப்படி கிரியேட் ஆகும்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸோட ரப் பண்ணும் போது கிரியேட் ஆகும். அதாவது ஃப்ரிக்ஷன்னு சொல்லிக்கலாம். நம்ம கிளாஸில் விளையாடுவோம், அவங்க இருக்கா? அது ஒரு கிரேட் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்னன்னு சொல்லட்டுமா? நம்ம ஹேரில் வந்து நம்ம வந்து ஸ்கேலை ரப் பண்ணிட்டு ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் மேலே வைப்போம். அந்த இது வந்து சார்ஜஸ்னால தான் கிரியேட் ஆகுது. இப்போது நம்ம சார்ஜிங் பை ரப்பிங்கிற டாபிக் வந்து நம்ம என்ட்ரி ஆகும். நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரீஃபில் எடுத்து உல்லன் கிளாத் மேலே நல்லா ரப் பண்ணுங்கள். அதை தூக்கி ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் மேலே வைங்க. அது அட்ராக்ட் ஆகுதா அட்ராக்ட் ஆகலைன்னு செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பேப்பரை வந்து இது அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். காரணம் ஏன்னா, இந்த இது வந்து நம்ம ரெண்டும் ரப் பண்ணும்போது ஒரு சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது. அந்த சார்ஜஸ்னால வந்து இந்த பேப்பர் அட்ராக்ட் ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம எப்போ கோம்பை வச்சு நம்ம ட்ரை ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகும். இந்த சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகிறது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய இடத்துல இன்டியூஸ் ஆகும். இன்னும் சில கேசஸ் என்னென்னா, நம்ம டிவி கிட்ட போய் நம்ம ஹேண்டை வைக்கும் போது அதில் இருக்க ஹேரை வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பலூனில் வந்து நம்ம ஹேர் அட்ராக்ட் பண்ணும். இந்த டாபிக் வந்து ரொம்ப ஷார்ட் தான். அடுத்த டாபிக் என்னன்னா தி டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் வந்து என்ன டைப்ஸ் இருக்குங்கிறது, அதுக்கப்புறம் அது எப்படி இன்ட்ராக்ட் ஆகும்னு பார்க்கலாம். நம்ம பேட்டரியில் இருக்க மாதிரியே நம்ம இந்த சார்ஜஸ்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற 2 சார்ஜஸ் இருக்குது. இந்த சார்ஜஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸை ரப் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 2 பலூனை வந்து உள்ளன் கிளாத்தில் ரப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 ரீஃபில் வந்து பாலித்தீன் கவரில் ரப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் 2த்தையும் ஹேங் பண்ணுங்க. அதாவது 2ம் டச் பண்ணக்கூடாது த்ரெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து தள்ளி போகும். அதுக்கப்புறம் இதே வந்து நீங்கள் ரீஃபிலையும் பலூனையும் வச்சு பாருங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, ரீஃபில் வந்து நீங்கள் கையில் பிடிக்காதீங்க. நம்ம மேக்னெட்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். மேக்னெட்ஸ் எப்படி நார்த் அண்ட் சவுத் வந்து அட்ராக்ட் ஆகும், நார்த் சவுத் வந்து ரிப்பிள் ஆகும். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் ரிப்பிள் ஆகும், நெகட்டிவ் ரிப்பிள் ஆகும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இதில் என்னென்னா, சில்க்கையும் ஒரு கிளாஸ் ஜாடி ரப் பண்ணோம்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இப்போது இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம நெகட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு தெரியுமா? அது சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வச்சோம்னா அது அட்ராக்ட் ஆச்சுன்னா அதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே இது பாசிட்டிவ் இருக்குது. அதே ரிப்பிள் ஆச்சுன்னா அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது, அதனால தான் ரிப்பிள் ஆகுது. நம்ம ரப் பண்ணி உருவாக்குற சார்ஜஸ்லாம் ஸ்டாட்டிக் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் வந்து மூவ் ஆகாது. அதுக்கு பதிலாக ஜம்ப் ஆகி ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். நம்மளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் சார்ஜ் இருக்குது, அது வந்து டைனமிக் சார்ஜ்.
இந்த டைனமிக் சார்ஜில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அனதர் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த சார்ஜஸ் வந்து மூவ் பண்ணும். நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம்ல எலக்ட்ரிக் கரண்ட், இது எல்லாமே டைனமிக் சார்ஜஸால தான் கிரியேட் ஆகுது. நம்ம டிவி ஆன் பண்ணும் போதும் சரி, பல்பை ஆன் பண்ணும் போதும் சரி, எல்லா டைமும் இந்த டைனமிக் சார்ஜஸ் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த டாபிக்கையும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த டாபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். இந்த டாபிக்ல வந்து நம்ம எப்படி சார்ஜஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் எலக்ட்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரோஸ்கோப்போட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டக்டர் இருக்கும். இந்த கண்டக்டர்ல தான் நம்மளோட சார்ஜஸ் கண்டக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் அதில் வந்து ஒரு கோல்டு லீஃபும் அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் தொங்கும். இது வந்து அலுமினியம் ஃபாயிலாகவே இருக்கலாம், இல்லாட்டி கோல்டு லீஃபாக கூட இருக்கலாம். நம்மளுக்கே தெரியும் அலைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும். இந்த ரிப்பலிங் கான்செப்டை தான் நம்ம எலக்ட்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரே சார்ஜ் தான் நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறோம் இந்த கண்டக்டர் வழியாக. இந்த கண்டக்டர் வழியாக அந்த ரெண்டு இது தொங்கிட்டு இருக்குல்ல, இப்போ வந்து அதில் சார்ஜ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிக்கும். அப்போ ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணால் என்ன ஆகும், அது வந்து ரிப்பல் ஆகும். இப்போ அதே எலக்ட்ரோஸ்கோப் மேலே நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சிங்கன்னா அது வந்து அந்த லீவ்ஸ் வந்து ஓட்டிடும் திருப்பி. இது காரணம் ஏன் தெரியுமா, உங்கள் பாடி வழியாக அது வந்து எர்த்துக்கு போயிடுது. இது பார்த்தா எர்த்திங்பாங்க. நம்ம கரண்ட் சர்க்கியூட்ஸ்லேயும் இது யூஸ் பண்ணுவாங்க. வந்து நம்ம முக்கியமாக வீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ எங்கேயோச்சும் இந்த சார்ஜஸ் வந்து லீக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த எர்த்திங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்சார்ஜிங் அண்ட் சார்ஜிங் இதிலே பார்க்கலாம். இது ஒரு சப் டாபிக். இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு டாபிக் பார்த்துக்கலாம். இந்த டாபிக் வந்து முன்னாடியே பார்த்தது தான், அதாவது எலக்ட்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை வைக்கிறோம். அப்போ வந்து இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து அதோட சார்ஜை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்கோப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது, அதுக்கிட்ட இருக்க சார்ஜை வந்து எலக்ட்ரோஸ்கோப் தருது. இதை வந்து நம்ம டிஸ்சார்ஜிங் சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்கோப் வந்து சார்ஜ் அட்டைன் பண்ணிக்குது. இந்த அட்டைன் பண்ணுறதை வந்து சார்ஜிங்னு சொல்கிறோம். இதே இது நம்ம ஃபிங்கர் அது மேலே வைக்கும் போது நம்ம ஃபிங்கர் வந்து சார்ஜ் அட்டைன் பண்ணிக்குது. அப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்கோப்புக்கு வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆயிடுது. ஒன்னொன்னையும் நம்ம மறந்துடக்கூடாது, மெட்டல்ஸ் மாதிரி நம்ம பாடியும் ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த சார்ஜஸ்க்கும் இந்த லைட்னிங்க்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கிறத வந்து நம்ம வர டாபிக்ல பார்க்கலாம். இப்போ வர டாபிக் தான் லைட்னிங் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது. இந்த லைட்னிங்கிறது வந்து எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா, இதுதான் அக்குமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த சார்ஜஸ்க்கும் லைட்னிங்க்கும் என்ன கனெக்டிவிட்டின்ட்டு. இந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்றதுனால தான் இந்த லைட்னிங் உருவாகுது. இந்த லைட்னிங்கோட ப்ராசஸ் வந்து ஒன்றும் சயின்டிஸ்ட்னால கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியல. இந்த சயின்டிஸ்டோட ரிசர்ச்சஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, க்ளவுட்ஸில் நம்மளுக்கு தெரியும் இந்த ஏர் கரண்ட்ஸ்லாம் மேலேயும் வாட்டர் ட்ராப்லெட்ஸும் கீழே வரும். இந்த வெர்ஜஸ் மூமெண்ட்ஸ்னால இதில் வந்து சார்ஜஸ் கிரியேட் ஆகுது. அதில் வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் கீழேயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலேயும் அக்குமுலேட் ஆகிக்குது. சைமல்டேனியஸாகவே வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் கிரவுண்டில் அக்குமுலேட் ஆகிக்குது. இந்த சார்ஜஸோட அக்குமுலேஷன் வந்து ரொம்ப லார்ஜ் ஆகும் போது அது வந்து ரிலீஸ் ஆகுது. நம்மளுக்கே தெரியும் ஏர் வந்து ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வந்து ஏர்னால ரெசிஸ்ட் பண்ண முடியல. இப்போ கிரவுண்டில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸும் க்ளவுடில் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸும் மீட் பண்ணும் போது இந்த லைட்னிங்கை உருவாக்குது. இது வந்து ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட்டும் அதுக்கப்புறம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லைட்னிங்கிறது வந்து அந்த லைட், அதுக்கப்புறம் தண்டருங்கிறது வந்து சவுண்டு. இந்த லைட்னிங் வந்து ஒரே கிளவுட்குள்ளே நடக்கும், அதுக்கப்புறம் 2 கிளவுட்ஸ்குள்ளே கூட நடக்கும். எலக்ட்ரிக் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பேசியிருந்தோம். இப்போ லைட்னிங் வந்து ஒரு டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ். நம்மளுக்கு தெரியும் இந்த லைட்னிங் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் வோல்டேஜ் கண்டக்ட் பண்ணிருக்கு. இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம என்ன ஆகும், இதுதான் இதோட பெரிய டேஞ்சரே. இந்த ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இன்னொரு டாப்பிக்கை உருவாக்கி கொடுத்துருக்குது. அதுதான் ப்ரிகாஷன் ஃப்ரம் லைட்னிங். நம்ம எப்படி இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் வோல்டேஜ் நம்ம மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசித்தோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதனால நிறைய பேர் கூட இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பில்டிங்ஸ் அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு பிஹேவியர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் லைட்னிங்க்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. அதாவது ஹைட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் சீக்கிரம் அட்டாக் பண்ணும். அதுக்கு ஹைட்டாக இருக்க மனுஷங்களை தான் அட்டாக் பண்ணுங்கிறது கிடையாது. ஹைட்டாக இருக்க பில்டிங்ஸ், ட்ரீஸ் அந்த மாதிரி இதை தான் அட்டாக் பண்ணும். இப்போது ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஹைட்டான பில்டிங் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை விட ஹைட்டாக எந்த பில்டிங்குமே இல்லை. அப்போ பில்டிங்க்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அந்த பில்டிங்கில் தான் ஈஸியாக இந்த லைட்னிங்ஸ் அட்டாக் பண்ணும். இப்போ நம்ம ப்ரிகாஷன் பார்க்கல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இன்சைடில் இருக்கிறது, அதாவது வீட்டுக்குள்ளே இல்லாட்டி ஏதோ வச்சு பில்டிங்குள்ளே இருக்கிறது. ஒன்று அவுட் சைட், அதாவது வெஹிக்கிள்ஸ்குள்ளே இல்லாட்டி ஒரு பிளெயின் ஏரியாக்குள்ளே இருக்கிறது. நம்ம இப்போ அவுட் சைடில் இருக்கிறதா சிச்சுவேஷனை எடுத்துக்குவோம்.
நம்ம அவுட் சைடில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள்குள்ளே க்ளோஸ்டு வெஹிக்கிள்குள்ளே இருந்தோம்னா அது கொஞ்சம் சேஃப் தான். என்ன விண்டோஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் ஓப்பன் வெஹிக்கிள்ஸ் வந்து சேஃப் கிடையாது. அதுக்கப்புறம் ஓப்பனான ஃபீல்ட்ஸ், எலிவேட்டட் ஏரியாஸ், அதுக்கப்புறம் பார்க் ஷெல்டர்ஸ், அதுக்கப்புறம் டால் ட்ரீஸ் கடியில் ஷெல்டர் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு குட் ஐடியா கிடையாது. எப்பவுமே தண்டர் ஸ்டார்ம்ஸ் அப்போ தான் மோஸ்ட்லி லைட்னிங் வரும். ஆனால் இந்த லைட்னிங் வரும்போது நம்ம அம்பர்லா கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு பயங்கர காமெடியான ஒரு ஐடியா. ஏன்னா இந்த அம்பர்லாவில் வந்து மேலே ஒரு டிப் இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி மெட்டலால் தான் இருக்கும். ஆனால் மெட்டல்ஸ் ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கோம்னா டால் ட்ரீஸ் கிட்ட இருக்காதீங்க. எப்பவுமே ஒரு ஷார்ட்டர் ட்ரீஸ் கிட்ட தான் ஷெல்டர் எடுக்கணும். அடுத்தது ஓப்பன் ஃபீல்ட்ஸ். ஓப்பன் ஃபீல்ட்ஸில் வந்து எந்த ட்ரீஸுமே இருக்காது. அதனால அது ரொம்பவே டேஞ்சரான ஏரியா. இப்போது ஓப்பன் ஃபீல்ட்ஸில் எப்படி சேஃபாக இருக்கணுங்கிறக்கும் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். இப்போது அந்த ஃபீல்ட்ஸ்லலாம் போல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த போல்ஸ் கிட்ட போய் நிற்காதீங்க. ஏன்னா அதை அட்டாக் பண்ணி அது நம்ம மேலே உளுந்துடலாம். அதுக்கு நம்ம கீழே தரையிலையும் படுக்கக்கூடாது. இப்போது நான் ஒரு பொசிஷன் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் பேர் ஸ்குவாட் பொசிஷன். இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம நீஸை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போமா, அது மேலே நம்ம ஹேண்ட்ஸ் வச்சிடணும். அது மேலே நம்ம ஹெட்ஸை வச்சு மூடிடணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஆப்ஜெக்டாக மாறிட்டோம். அதனால் நம்மளை வந்து ஈஸியாக அதை அட்டாக் பண்ணாது. இப்போது நம்ம சுச்சுவேஷனை மாற்றிக்குவோம். நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இப்போது தண்டர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அதனால கொஞ்சம் சேஃப் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ஸையும் தொடக்கூடாது. அதுவும் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டாக டெலிஃபோன் லைன்ஸ் அதெல்லாம் தொடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம மொபைல் ஃபோன்ஸோ கார்ட்லெஸ் ஃபோன்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அது எப்படின்னா டிவிஸ், ஃப்ரிட்ஜஸ், இதெல்லாத்தையும் நம்ம அன்பிளக் பண்ணிடணும். அதாவது ப்ளக்கை கழட்டி விட்டுறணும். லைட்னிங் அட்டாக் பண்ணும் போது நம்ம எப்பவுமே குளிக்கக்கூடாது. ஏன்னா வாட்டர் ஒரு பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆமாம், நம்ம இப்போ பில்டிங்ஸில் வந்து ஹைட்டான பில்டிங்ஸ் தான் அட்டாக் பண்ணுட்டாச்சு. இப்போ இந்த ஹைட்டான பில்டிங்ஸில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? இதுக்காக தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் லைட்னிங் அரெஸ்டர், இல்லாட்டி லைட்னிங் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பில்டிங்கோட டாப்பில் ஹைட்டில் மாட்டிடுவாங்க. அது தமிழில் இடிதாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த லைட்னிங் அரெஸ்டருங்கிறது வந்து ஒரு மெட்டல் ராட் இருக்கும். அந்த மெட்டல் ராடை வந்து காப்பர் ஒயரால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து சேஃபாக கிரவுண்டுக்கு கொண்டு போவாங்க. இந்த கிரவுண்டில் வந்து காப்பர் பிளேட் வச்சுருப்பாங்க. அதோடு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இந்த எக்ஸஸ் எனர்ஜியை வந்து நம்ம வந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எனர்ஜிங்கிறது வந்து அந்த சார்ஜஸ். நம்ம இப்போது லைட்னிங் டாப்பிக்கை முடிச்சிட்டோம். நம்மளுக்கு அடுத்த டாப்பிக்காக எர்த்குவேக் டாபிக் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே லைக்கையும் கொடுத்துருங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.